குழம்பு நல்லா வந்திருக்கு. நல்லது நல்லது. இந்த உமா எங்க போன? வந்தானா குழம்பு ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குழம்பு கொஞ்சம் இறக்கி விட்டுறலாம். இவன் எங்க போனான்னு தெரியலையே. சரி வரட்டும். வந்தானா அவளை குழம்பு ருசி பார்க்க சொல்லிட்டு வறுக்கிறதுக்கு மீன் எடுத்துட்டு வருவோம். ஏக்கா மல்லிகாக்கா, அடடே ஒத்தரசா வா வா. ஏக்கா எப்படி இருக்கீங்க? ஏண்டி காலைல மீனை வாங்குறப்ப தானே பார்த்தோம், இப்போ வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். ஏக்கா எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான், ஒரு ஃபார்மாலிட்டி. நல்லா தான் இருக்கேன், உட்காருங்கடி. சரி. ஏன் ஒத்தரசா உமால பார்த்தியா? ஆமாக்கா, அந்த பக்கம் தான் அவங்க மாமியா கிட்ட பேசிட்டு இருக்கா. இது எதுக்கு அங்கே போய் பேசிட்டு இருக்கா? தேவையில்லாம ஒம்பு வளர்க்கவா? சரி நீங்க இப்போ உமாவை தேடுறீங்கன்னு சொல்லுங்க. ஏதோ கடைக்கு போகணுமா? நான் வேணா போயிட்டு வரேன். அதெல்லாம் இல்லைம்மா, உமா வந்தானா குழம்பு எப்படி இருக்குன்னு ருசி பார்த்துட்டானா குழம்பு இறக்கிடுவேன். அதுக்கு தான் அவளை காத்துட்டு இருக்கேன் காணும் காணும்னு. ஏக்கா உமாவுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா என்ன? எங்களுக்கும் வச்சு கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பார்க்கேன். அதுவும் சரிதான், இருவாரு. அப்போ சரி, இல்லை கையை நீட்டு. ஏக்கா பழைய கடுப்புல ஏதோ கையை சூடு வச்சு போட்டுறாதீங்க. ஆமாம் ஆமாம் வைக்கிறாங்க. நல்லா ருசி எப்படி பார்த்து சொல்றீ? ருசி நல்லா வந்திருக்கா? ஏக்கா ருசி சூப்பராக இருக்குக்கா. நான் வாசலுக்கு வரப்பயே வாசம் முடிச்சேன். நான் வாசம் முடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அருமையாக வந்திருக்கு குழம்பு. எட்டாத்தி நீ ருசி பார்த்தியா? இப்போ வேணாக்கா, எனக்கு மீனோட அள்ளி போட்டு கொடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி சரிம்மா, நீங்கள் 2 பேரும் குழம்பு உட்காந்து பார்த்துக்கோங்க. நான் போய் பிள்ளைங்களை எழுப்பி விட்டுட்டு வறுத்த கறிக்கு பசங்க சேவனை எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் அதையும் பொறிச்சு எடுத்துகிட்டு வேலை முடியும் பாருங்க. ஆமாம் ஆமாம், சட்டுப்புட்டுன்னு வேலை பண்ணால் தானே வேலை நடக்கும். என்ன வேலை? அக்கா சமைக்கிறது சாப்பிட்றது அந்த மாதிரி வேலை தான். சரி சரி, எங்கேயும் போயிடாதீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இது நீங்கள் சொல்லணுமா? நம்ம வீட்டில் இப்படி மீன் எடுத்துருக்கப்போ நான் அடுத்த வீட்டில் போய் சாப்பிடுவேண்ணா. ஏண்டி உங்கள் வீட்டுக்கு போயிடாதேன்னு சொன்னேன்டி. ஆமாம் ஆமாம், நாங்கள் போக போகிறோம். இங்கே மீன் குழம்பு ஒரு வெட்டிட்டு தான் போகதான் இருக்கும். சரி சரி பார்த்துக்கோங்க, வாரேன். ஹை ஜாலி. எனக்கு தெரியும் கண்டிப்பாக லீவு தான். என்ன இவ தனியாக கனவு கூட கத்திக்கிட்டு இருக்கா? மணி எம்பிட்டாகுது, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்ப வேணாமா? முதல் நாள் ஸ்கூலுக்கு இப்படி லேட்டாக போகிறது. அதுக்கு தான் நேரத்தில் சாப்பிட்டு படுடிங்கிறது. நைட்டு ஃபுல்லாக ஃபோனை நோண்டிக்கிட்டே கிடக்கிறது. காலையில் ஆனால் அப்படி இடிச்சு வச்சுட்டு தூங்க வேண்டியது. அடியே திவ்யா எழும்புட்டி. ஐ ஜாலி. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவா? ஜூலை மாதம் தான் பள்ளிக்கூடம் தொடங்குது. அடிப்பாவி, விட்டு லீவு பத்தலையா? இவ கனவுல இன்னும் கொஞ்சம் லீவு வேற கிடைக்குதான். அடி முதல்ல எலும்பு. அடி திவ்யா எலும்பு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு. ஏம்மா அவனுக்கு விஷயம் தெரியாதா? பள்ளிக்கூடம் லீவு நியூஸ்ல போட்டான். அடுத்த மாசம் தான் ஸ்கூலு. நினப்பு பொழப்ப கடத்துறேன்னு ஜாக்கிரதை சொல்லிட்டேன். பள்ளிக்கூடம் லீவ் விடுறாங்க, லீவு மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பு. ஏதாவது தூக்கத்துல கனவு கண்டிட்டு முளறிக்கிட்டு கிடக்காது. என்னது கனவா? ஆமா, எல்லா வீட்லயும் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கு. மரியாதை எழுந்து கிளம்பு. அப்பா அக்காலாம் கிளம்பிட்டாங்க, நீ தான் என்ன கிளம்பாம இருக்க. சீக்கிரம் கிளம்பு. எம்மா அப்ப ஸ்கூல் இன்னும் ஒரு மாசம் லீவ் இல்லையா? ஏண்டி வீட்ல எல்லாம் எப்படா உனக்கு பள்ளிக்கூடம் திறக்கும், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்ன இன்னும் லீவ் வேணுமா? மரியாதை ஸ்கூலுக்கு கிளம்பு. உன்னால வீட்டில் வச்சு இதுக்கு மேலே என்ன சமாளிக்க முடியாதுடி. எனக்கு பிபி சுகர் எல்லாம் ஹையில் இருக்கு. மரியாதை கிளம்பி போயிடு. நான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னா நீ பள்ளிக்கூடத்துக்கு போயே ஆகணும் சொல்லிட்டேன். எம்மா நான் உன்னை என்ன அம்மட்டு டிஸ்டர்பாக பண்ணுறேன்? நான் அப்படி என்ன பண்ணேன்? நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு தொந்தரவு தான். மரியாதையை பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு, சும்மா வாய இழந்துட்டு இருக்காது. எம்மா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேம்மா. நாளையிலேருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். இன்னைக்கு எனக்கு மூடே இல்லை. படிக்கிறதுக்கு எதுக்கடி மூடு? மரியாதையை கிளம்பு. ஆல்ரெடி 2 மாதம் லீவ் விட்டானுங்க அவங்களே. இதுக்கப்புறமும் நீ லீவ் போடணும்னு நினச்சேன், அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். தோலை உரிச்சு கையில் கொடுத்துருவேன். கிளம்ப வேண்டிய பாரு. உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு மீன் கறியும் வச்சுருக்கேன். மதியத்துக்கு அதையே தொட்டுக்க. சந்தோஷமா முதல் நாள் போயிட்டு வா. அதான் வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமா போக முடியும். கட்டுப்பட்டு கொளிச்சுட்டு 5 நிமிஷத்துல கிளம்பி வாரேன். தட்டில் 2 இட்லி வச்சு தருவேன், தின்னணும். லீவ் விடுறாங்களா? லீவு மே மாதமும் சேர்த்து ஸ்கூல் வைக்கல. நானே கவலையில் இருக்கேன், இன்னும் லீவ் வேணுமா? இந்த படிப்பு ஸ்கூலு மார்க் ரிசல்ட் இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சா? அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். எந்திரிச்சியா? எந்திரிச்சாச்சு. அப்பா இருந்தாவது காலையிலே எழும்பி லீவு போடுறேன்னு பர்மிஷன் வாங்கியிருக்கலாம். அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. நீ கண்டிப்பாக பள்ளிக்கூடம் போய் தான் ஆகணும் போலயே. தொடர்ந்து பள்ளிக்கூடம் வச்சா கூட போயிடலாம்.
இம்முடுனா லீவ் விட்டு வச்சா போக மனசே வரமாட்டேங்குது. திவ்யா பாப்பா என்ன இப்படி சோகமா உட்காந்துருக்க? சித்தி இன்னைக்கு எனக்கு ஸ்கூலு. ஓ அப்படியா, சரி சரி சட்டை விட்டு கிளம்ப வேண்டியதானே. சித்தி உனக்காக மீனை பொரிச்சு வைக்கேன், டிஃபன் பாக்ஸ்ல மீனை வச்சு எடுத்துட்டு போ. சரி. மீன் சொன்னாலும் சந்தோஷமா இருப்பியே, அப்புறம் எதுக்கு நீ சோகமா இருக்க? சித்தி இன்னைக்கு முத நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுக்கிறேன்னு நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மா நீ என்ன எதுக்கு உங்க அம்மாட்ட கொத்து விடுற? மற்ற விஷயத்த உங்க அம்மா என் பேச்ச கேட்கறாங்களோ இல்லையோ, இந்த விஷயத்துல நான் தலையிடவே முடியாதுமா. நீ போய் தான் ஆகணும். இம்மட்டுதான் டியூட்டி, நீ தானே பள்ளிக்கூடம் திறக்கு, கிளம்பி போயிட்டு வா. உனக்கு என்ன வேணுங்கிற சித்தி வாங்கி தரேன். அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு லீவு பண்ணணும்னு நினைக்காத, சொல்லிட்டேன். பயப்புள்ள நம்மள கோத்து விட பாக்குது பாரு. இந்த வீட்டுல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டா என்ன? பொரிச்ச மீன் பொரிச்சோன்னே எனக்கு ஒரு துண்டு வச்சு தரீங்களா? சாப்பிட்றேன். அதுக்கு என்னடி நேரமா வச்சு சாப்பிடு. ஆனா முதல் 2 மீனை டிஃபனுக்கு கட்டணும். திவ்யாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆச்சு பத்தியா? ஆமா ஆமா, முதல்ல பிள்ளைக்கு எடுத்துக்கோங்க, அப்புறம் நாங்களாம் ருசி பார்க்கோம். சரி. இக்கா மீன் வேகிற வரைக்கும் செத்து உட்காரலாம்ல? ஏது நின்றுட்டே இருக்கீங்க? உட்காந்து உட்காந்து அப்பதான் எந்திரிக்க முடியுதா என்ன? மூட்டெல்லாம் வலிக்குதுடி, அது நின்றுட்டே இருந்துடலாம். ஆமா ஆமா, அதுவும் சரிதான், நமக்கும் வயசாகுது இல்ல. மீன் கடை கடை நின்றா நல்லா இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு வர லேட் ஆயிட்டு. அக்கா நான் வேணா ஒரு பாட்டு பாட்டா? என் பாட்டை கேட்டு மீன் தானா வெந்துடும். முத்தராசா, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? நீ பாடின பாட்டை கேட்டா சட்டியில் இருக்க மீன் குதிச்சு ஓடியே போயிடும். ஆமா, இது பெரிய ஜானகி எனக்கு கூட பேச வந்துட்டா. சரி சண்டை போட்டுக்காதீங்க, மீன் பொரிஞ்சிருச்சு, நான் போய் டிஃபனை கட்டி வச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் 2 வேக போட்டு போறேன், அதை திருப்பி போட்டு ஆளுக்கு ஒன்றா சாப்பிடுங்க, சண்டை போடாம இருங்க. சரிக்கா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க சண்டை போடாம ஆளுக்கு ஒன்றா வச்சு சாப்பிட்றோம். மாசம் என்ன அருமையா வருது. அடி சீக்கிரம் வா, எம்பிட்டு நேரம் வாசல்ல நிக்காது, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு பாரு. பாருமா 2 மாசம் லீவ் விட்டாச்சு, இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு நான் கிளம்புறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. இவளுக்குலாம் இதுகளுக்குலாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவே விடக்கூடாது. வெயிலா மழையா பார்க்காம பள்ளிக்கூடத்தை வச்சா இதுங்கெல்லாம் அடங்கும். எம்பிட்டு நேரம் வாசல்ல நிற்கும், இன்னும் வராளா பாரு. வெளியே தெருவை போகணும்னா ஆளாக வந்து நிற்பா. பள்ளிக்கூடம்னு என்ன பொறுமையா ஆட்டி அசைஞ்சு அம்மிக்கல்லாட்டம் நகர்ந்து நகர்ந்து வாரா. அடி ஸ்கூலுக்கு வேணும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? வச்சாச்சு. முதல் நாளே பள்ளிக்கூடத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனா நாள் விளங்குமா? வருஷம் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இப்படி தான் போவியா? என் மூஞ்சி அப்படித்தான். ஆமா இதே ஏன் வெளியே திரும்ப போறோம்னு சொல்லி பார்க்கணுமே. அந்த பஜாருக்கு போகலாம், கடைக்கு போகலான்னா ஆளாம் பள்ளி அடிச்சுட்டு வந்து நிற்ப. பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா மட்டும் கசக்குது, அப்படிதானே? ஏம்மா நான் போறே கிளம்பிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வந்துட்டே இருக்கீங்க? என்னமோ பண்ணு, இந்தா லஞ்ச் பாக்ஸை பிடி, ஒன்று மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வந்துடு. இந்தா அது பத்திரமா போயிட்டு வா. இப்படி மூணு தூக்கி வச்சுட்டே போகாத, கொஞ்சமா சிரிச்சுக்கிட்டே போ. இது போதுமா? ஐயோ வேணாமா, இதுக்கு முதல்ல மூஞ்சே பரவாயில்ல. இப்படி எதுவும் ரோட்ல மூஞ்சி காட்டிடாத, அப்புறம் ஏதாவது காரு லாரி ஏதாவது மோதி ஏதாவது ஆகிட போகுது. முன்னாடி மாதிரி சோகமா வச்சுக்க. சிரிக்க சொன்ன பத்தியா, ஏன் தப்பு தான். அவன் பள்ளிக்கூடம் கிளம்பு. வாரேன், போய் நல்ல பிள்ளையா இருந்து படிச்சு நல்ல பேர் எடுத்துட்டு வா. இவரை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது. நானும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனா எம்பிட்டு ஆர்வமா கிளம்புவேன். இவன் என்னன்னு இப்படி இருக்கா. சரி ஒரு வழியா அனுப்பிச்சாச்சு. அதனால் ஸ்கூலுக்கு போனாதான் நமக்கு வீட்டில் ஃப்ரீயாக வேலையை பார்க்க முடியும். சரி உள்ளே போய் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்போம்.